துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறார். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அதே போல் குரு பயிற்சியாகி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அதாவது உங்கள் ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் தன் வீட்டுக்கு 12ல் மறையிறார், 7ஆம் இடத்துல 8க்கு 7ல் மறைஞ்சிருக்கார். அதனால் ஹெல்த் வைஸ் இருந்த அந்த தேவையில்லாமல் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸு இல்லாட்டி எதிர்பாராத ஏதோ ஒரு தண்ட செலவெல்லாம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல உட்காந்து உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு அவர். அதனால் என்ன ஆகும்னா செல்ஃப் கேர் ஜாஸ்தி எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப அழகுணர்ச்சி கூடும், உங்களை பற்றி கேர் எடுத்துப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க, ரொம்ப உங்களை நல்ல வெளியில் இதுவாக பிரமாதமாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் மனசில். இப்போ சூரியன் சுக்கிரன் சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்குது. மனைவி வழியிலும் அவங்களுடைய மனைவியோ கணவனோ அவங்களுடைய வழிக்கு நீங்கள் போகிறது நல்லதாக இருக்கும். அதனால குடும்பத்தில் அமைதியை காப்பாற்றிக்க முடியும். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். அது உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாத்தையும் வென்று நீங்கள் லாபம் பெறக்கூடிய காலம் இது. வெளிநாடு சில முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா டக்குன்னு அந்த வேலை முடியும். உயர்கல்விக்காகவோ இல்லை என்னுடைய வேலையோடைய ஒரு மாற்றல் காரணமாகவோ போகிறோம் வெளிநாடு அப்படின்னா அந்த முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய காலகட்டம் இது. மற்றபடி வேறு ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுக்காக ஒரு ஒன்றை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இன்னும் நான் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்குமே வருமானம் பெருகக்கூடிய காலம் இது. அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் வருஷமாகவே இருக்கும், இத்தனை நாள் இருந்ததை விட இனி நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லாயிருக்கும். தன லாபங்கள் உண்டு இந்த வாரத்தில். பெண்களுடைய உதவி கிடைக்கும், பெண்களால் லாபங்கள் உண்டு. வீட்டுக்கு உண்டான சுப விரயங்கள் ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு சொத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான தாட்ஸ் நிறைய வரும் இந்த வாரத்தில். அதுக்கு உண்டான சான்சஸும் வரும். ஏதாவது வந்ததுன்னா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருங்க. இப்போ சுப செலவுகள் நிறைய உண்டு வீட்டில். நிறைய பேருக்கு திருமணம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து அதுக்கு உண்டான முயற்சிகள் பலிதமாகும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. ஏன்னா குரு போய் 8ல் உட்காந்துருந்தாலுமே அவர் உங்களுடைய 6ஆம் அதிபதி. அவருடைய பார்வை 12, 2, 4ல் விழருது. உங்களுடைய ராசிநாதன் அவரோட வீட்டில் தான் குரு உட்கார்ந்துருக்கார். அப்போ அஷ்டமாதிபதிங்கிறதுனால அவரோட ரோலை இவர் கொஞ்சம் ப்ளே பண்ணுவார். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் போய் உட்காருது அப்படின்னா அந்த கிரகம் தன்னுடைய இயல்பான குணத்தை தான் இருக்கிற வீடு வழியாக தான் அது வெளிப்படுத்தும். இப்போ ஒரு நல்ல இப்போ கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட மனசே எப்படி அமைதியாக இருக்குது. அப்போ எல்லாருமே ரொம்ப ஒரு கோவமாக இருக்கிற ஆட்கள் கூட அந்த இடத்துக்கு போகும்போது சாந்தமாகறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சண்டை நடக்கிற இடத்துல நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக அமைதியாக இருக்கிறவங்களுக்கு கூட சட்டுன்னு கோவம் வர்ற மாதிரி அந்த சூழ்நிலை நம்ம மாற்றுறது. அது மாதிரி தான் இப்போ எந்த ஒரு கிரகமுமே பலன் கொடுக்கும்போது அது தன்னுடைய இயல்பான பலனையும் கொடுக்கும். தான் நிற்கிற வீட்டில் அது எந்த இடமோ அதற்குண்டான பலனையும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்க தான் செய்யும். அப்புறம் கூட இருக்கிற கிரகங்களுடைய அவங்க குணாதிசயத்துக்கு சேர்ந்த மாதிரி அவங்க என்ன ரோலோ அந்த பலனையும் சேர்த்து கொடுக்கும். இதெல்லாம் உள்ளே இருக்கிற கொஞ்சம் டீப்பான விஷயங்கள். ஸோ இதை உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா குரு தான் அங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவர் உங்கள் ராசிக்கு யார்? 3ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு உண்டானவர். ஸோ அவர் தன்னோட வேலையும் காட்டுவார். இன்னொன்று இயல்பிலே அவர் சுபகிரகம் அப்படின்னா கூட அவர் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். உங்களுடைய கடனை அதிகரிப்பு பண்ணுவார். இப்போ எதுக்காவது கடன் வாங்க வைப்பார் உங்களை. அதே போல் கடன் நமக்கு அவசியமாக கிடைக்கணுங்கிற இடத்துல அதில் கையை வச்சுருவார் கிடைக்காம. அந்த மாதிரி சில ஒரு மாற்றி பலன்கள் மாறுபட்ட பலன்களையும் சில சமயம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று அவர் இயல்பிலேயே குருவும் சுக்கிரனும் எதிர் அணி கிரகங்கள். அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் சில நெருடல்கள் இருக்கும். அதனால் ஜென்ரலாகவே இது ஒரு பத்திரம் ஒன்று இருக்குது, ஒரு டாக்குமெண்ட்டை நான் ஒரு சொத்து பத்திரம் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு தடவைக்கு 10 தடவை படித்து பார்த்து சரியாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி பணம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது, பண பரிவர்த்தனை, அது நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி இல்லை கையெழுத்து போட்டு அந்த மாதிரி கேஷாக பண்ணாலும் சரி, அதில் எல்லாமே கொஞ்சம் எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. அதனால் அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி துலாம் ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை.